மே மாதம் 23ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று மொழிந்தார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தந்தை மகன் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நானே ஒளி, நானே உலகின் ஒளி என்று சொன்னவரை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. இதோ இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்த உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. மீண்டும் ஒரு விஷயம் எங்களை குடும்பமாய் ஒன்று சேர்த்த உடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகுதியற்ற பாத்திரமாய் இருந்த எங்களை தகப்பனை நீ தகுதிப்படுத்தி உம்முடைய பாதப்படி நம்முடைய சமூகத்திலே எங்களை குடும்பமாய் சேர்த்து உம்மை போற்ற, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க தகப்பனே. பாவியாய் இருந்த எங்களையும் கூட தெரிந்தெடுத்து அப்பா, எங்கள் பாவங்களை பரிசுத்தப்படுத்தினீர், எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்திரே உமக்கு நன்றியப்பா. இன்றைய நாளின் எல்லா தேவைகளையும், எங்கள் குடும்பங்களின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திர எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆராதனைக்குரியவரே மை ஆராதிக்கிறோம் அப்பா. பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஞானத்தின் ஆவியானவரே மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலை தோறும் எங்களை தட்டி தட்டி எழுப்பி உடைய புதிய கிருபைகளை நிரப்புகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எங்களிருந்து எடுத்து போட்டு உடைய தூய ஆவின் கனிகளால கொடைகளால எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புக வல்ல தேவனாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாயின் கருவில் உருவாகும் எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, தாய் மறந்தாலும் எங்களை மறவாதவரே, தந்தை வெறுத்தாலும் எங்களை வெறுக்காதவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றாலும் எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் நிரப்புகிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. சூழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் அப்பா, நீர் எங்களோடு கூட இருப்பதனால் எந்த மதிலையும் நாங்கள் தாண்டக்கூடிய எங்களுக்கு வல்லமையால நிரப்புகிற உம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்களை நிரப்புகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லாவித இன்னல்கள், இடையூறுகள், தடைகள், பாவப்பட்ட வாழ்க்கைகள் அப்பா எல்லாவற்றும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து அப்பா, நீர்தாமே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அப்பா, எங்களுக்கு ஆறுதலாக தேர்தலாக இருந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்கி எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவரை உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போல தெய்வம் இல்ல ஆண்டவரே. நீர் மகா பெரியவர், பரிசுத்தர், உன்னதர், உத்தமர் ஆண்டவரே. எல் ஷடாய், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களோடு கூட பேசுகிற தேவன் தகப்பனே ராஜா. சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று திருப்பாடல் 34 நாங்கள் வாசிக்கிறதுக்கு ஏற்ப தகப்பனே ராஜா, உம்மை நாடி தேடி வருகிற போது தகப்பனை எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு குறைவுகளும் இல்லை தகப்பனே. இருளான எங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நீர் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. பாழ்பட்ட நிலங்களை பயிர் நிலமாக்குகிறவர் நீர் தகப்பனே ராஜா. அப்பா நன்றி, நன்றி. வறண்ட நிலங்களிலே தண்ணீரை ஓட செய்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயரை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தகப்பன ராஜா பேதுருவை போல தகப்பனை ஒரு வைராக்கியமான வாழ்வு வாழ எங்களுக்குள்ள உம்முடைய ஆவின் கனிகள், கொடைகள் ஒவ்வொருவருக்குள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஏனோ தானோ என்ற வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது தகப்பனே. இதோ இந்த நேரத்திலே கூட தகப்பனே எங்களுக்கு அப்பா, இந்த இழப்பில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தகப்பனை பலவிதமான தகப்பனை சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆண்டவரே. பலவிதமான கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகளுக்கு மத்தியிலும் கூட தகப்பனை இதோ இந்த 10 நிமிடத்தை உமக்காக என் தேவனிடத்தில் நான் சென்று என்னுடைய குறைகளை சொன்னால் எனக்கு நிறைவேறும் என்று ஒரு முழு விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உடைய பாத படியிலே ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நாங்கள் மனித பலவீனர்கள் தகப்பனே ராஜா. இன்றைய காலத்தில் அப்பா, புனிதர்கள் கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்பா. ஆனால் நாங்கள் மனித பலவீனர்கள் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தால் நாங்கள் பலவிதங்களிலே தகப்பனே எங்கள் சொல்லால, செயலால, கடமையில் தவறியதால எங்களுக்கு விரோதமாக, பிறருக்கு விரோதமாக பாவங்கள் செய்திருக்கலாம் அப்பா. உடைய ஒரே ஒரு துளி ரத்தம், குற்றமற்ற ரத்தம் எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்த, எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற பாவங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் விழாதபடி அப்பா, உடைய ஒரே ஒரு துளி ரத்தம் தகப்பனே ராஜா, நீர் சிலுவையில எங்களுக்காக அப்பா 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 இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. மரணத்திற்கு அதிகாரம் இந்த சாத்தானை மரணத்துல முறியடித்தீரே அப்பா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் மாத்திரம் எங்களுக்கு மீட்பு தகப்பனே ராஜா. எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நாளை தினத்திலே
தூய ஆவியானவரின் விழாவை நாங்கள் கொண்டாடிருக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் இன்னுமாய் கூட அப்பா உம்முடைய ஆவின் கனிகள் கொடைகளை பெறாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்குள் இருக்கிற பாவ தடைகள் தகப்பனே ராஜா. அப்பா நிறைவானது வரும்போது குறைவானது காணாமல் போகும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. நிறைவான ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது எங்களுக்குள்ள குறைவுகள் நிறைவாகும் தகப்பனே ராஜா. இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர் நீர் தகப்பனே ராஜா. இறங்குங்க அப்பா. ஆவியானவரை எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்கள் பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஞானத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் அப்பா எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ள எங்கள் சமூகத்துக்குள்ள அப்பா எங்கள் உற்றார் உறவினருக்குள்ள நீர் வருவீராக. நன்றி 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 தகப்பனே ராஜா. அப்பா நீர் அசைவாடுகிற தேவனா எங்கள் குடும்பத்தின் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றவரே அப்பா. வாலிபர் மீதும் மூப்பர்கள் மீதும் நீர் உம்முடைய ஆவியை ஊற்றுகிற தேவனாயிருக்கிறீர் தகப்பனே ராஜா. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டு எல்லோருடைய தேவையுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா. அப்பாவை பேதுரு எப்படியாய் கூட நம்முடைய இதயத்துக்கு ஏற்றவராக இருந்தாரோ அப்பா, அப்படியாய் கூட நாங்களும் கூட உம்முடைய இதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக அப்பா நாங்கள் சோர்ந்து போகாத அளவுக்கு தகப்பனே உம்மை நாடி தேடி வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைகள் என்று சொன்ன என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அமர்ந்து அப்பா உம்மிலே நாங்கள் அகமகிழக்கூடிய வல்லமை எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா. என்னை பின்பற்றி விரும்புவர்கள் தன்னுடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே ராஜா. அப்பா எங்களுக்குள் உம்மை பின்பற்றும் போது பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் அப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் தகப்பனே அப்படியாய் கூட எங்கள் வாழ்க்கையில பலவிதமான அவமானங்களோடு நிந்தனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏன் எனக்கு இந்த வாழ்வு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன பாவம் செய்தேன் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் அப்பா தன்னுடைய படுக்கையின் தலையணைகள் நினைந்து போகிற அளவுக்கு அப்பா கண்ணீரோடு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர் நீர் அப்பா. நன்றி 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 அப்பா. மனிதர்கள் தகப்பனே ராஜா முகத்தை பார்க்கிறார்கள், என் தேவாதி தேவனின் இதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவரே அப்பா. இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே, என் தேசத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறேன், தமிழ்நாட்டை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஞானத்தின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் அவர்களுக்குள்ள நீர் வருவீராக அப்பா. நன்றி அப்பா. அவர்களுக்குள்ள தன்னல மறந்து பிற நலத்தோடு நாட்டு மக்களுக்கு தேவையானவர்களை தகப்பனை அவர்கள் ஞானத்தோடு இருந்து செயல்பட அவர்களை ஞானத்தால நிரப்புங்க தகப்பனை ராஜா. அவர்களோடு பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனை ராஜா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனை ராஜா. அப்பா போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே, இந்த போதை பழக்கம் அப்பா கஞ்சா பழக்கங்கள் தகப்பனே ராஜா, பலவிதமான இந்த போதை பழக்கத்தின் காரணமாக என் தேசத்திலே தகப்பனே நிறைய நோய்கள் பரவுகிறது அப்பா. உமக்கு தெரியுமே தகப்பனே, கல்லாலான இதயங்களை தசையாலான இதயமாய் மாற்றுகிறவனே தகப்பனே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் உடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறேன். உடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தால் மாத்திரம் மீட்பு தகப்பனே. அப்பாவுடைய சிந்தனைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. விலைமதிக்க முடியாத ரத்தம் அவருடைய சிந்தனைகள் மீது முத்திரிடுகிறேன் தகப்பனே ராஜா. மாறணும் ஆண்டவரே. அந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்துரு இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படணும் தகப்பனே ராஜா. எத்தனையோ பேர் அப்பா அதிலிருந்து விடுபட நினைக்கிறார்கள் அப்பா, ஆனாலும் கூட அவர்களால் முடியவில்லை தகப்பனே ராஜா. சத்துரு அப்படியாய் கூட கட்டி வைத்துள்ளாம் அப்பா. சத்துருக்கு அதிகாரம் இல்ல. இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்பா இதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு இருக்கிற ஒவ்வொரு போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தகப்பனே உடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தால முத்திரிடுகிறோம் அப்பா. அப்பா பெண்களும் கூட அப்பா இந்த பழக்கத்தில் அடிமையா இருக்கிறார்கள் அப்பா. சிறு பிள்ளைகள் அப்பா, வாலிபர்கள் ஆண்டவரே அப்பா. மருத்துவமனைகளில் கூட தகப்பனே இப்படியாய் கூட நடக்கிறது தகப்பனே. அப்பா இதெல்லாம் மாறணும் ஆண்டவரே. கல்லூரிகளில மாறணும் ஆண்டவரே அப்பா. நன்றி 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 தகப்பனே. எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இழந்து பிரிவினையால் இருக்கிறதுக்கு காரணம் இந்த போதை பழக்கம் ஆண்டவரே அப்பா. எதிர்காலத்தின் தூண்களாய் இருக்கிற பிள்ளைகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா. நீர் மாத்திரம் உம்மால் மாத்திரம் கூடும் ஆண்டவரே. இந்த மதுபான கடைகள் மூடப்படணும் ஆண்டவரே அப்பா. அரசியல் அதிகாரிகள் கண்களில் ஒரு தயவு கிடைக்கணும் தகப்பனே ராஜா. இதனால் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மனமாற்றத்தின் ஆவியை அடைவார்களாக தகப்பனே ராஜா. அப்பா பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரணும் தகப்பனே ராஜா. பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படணும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவியர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வருவீராக. ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களையும் தனித்தனியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வினை எழுதிவிட்டு அப்பா மேற்படிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, யாருக்கு என்ன தெரிந்த நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா, ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்வையும் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. தகுந்த நேரத்தில் தகுந்த மாதிரி அவர்களுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருமணமாகியும் குழந்தை இல்லாதிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்ப்பத்தின் கனியை நீர் திறந்து விடுவீராக, தடைகளை நீர் உடைப்பீராக தகப்பனே ராஜா. திருமண வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லாதிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீயோ பிறருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று உடைய வாக்கிற்கு நாங்கள் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, இந்த கடன் பிரச்சனை நிமித்தமாக எத்தனையோ பேர் தகப்பனை தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்பா. அப்பா, இந்த குடும்பமாய் தகப்பனை ராஜா மடிந்து போகிறார்கள் அப்பா. அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனை ராஜா. சோர்ந்து போன நேரங்களில் நீர் அவர்கள் வார்த்தையின் மூலமாக வலுவூட்டுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. அப்பா, உம்முடைய துணையாளரை எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. உம்முடைய ஆவியானவரின் துணையை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள கொடுங்க அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுங்க தகப்பனை. எங்கள் வீடுகளை சுற்றி ரத்தத்தால முத்திரிட்டு கொள்ளுங்க தகப்பனே. எந்த ஒரு கெட்ட சொப்பனங்களை எங்களை நெருங்க கூடாது. உடைய விலைமதிக்க முடியாத ரத்தை எங்கள் வீடுகளை சுற்றிலும், எங்கள் பிள்ளைகள் மீது, எங்கள் கணவர், மனைவி, உற்றார், உறவினர்கள், சகோதர சகோதரிகள் மீது முத்திரிடுகிறோம். எங்கள் வீட்டில் உள்ள அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது முத்திரிடுகிறோம் அப்பா. நீதாமை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணைப்பிலிருந்து மன்றாடி கொண்டுகிறார்கள் எல்லாருடைய தேவனுடைய பாதப்படியில வைக்கிறோம் அப்பா. இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.